சிந்து பைரவின்னு ஒரு பெரிய வரலாற்று சாதன திரைப்படம். சிறந்த தேசிய விருதுக்கான படமும் சிறந்த நடிகைக்கான படமாக வாங்கப்பட்ட படம் தான் சிந்து பைரவி. நீங்கள் இந்த டிவி சீரியலில் வர சிந்து பைரவி நினச்சிருப்பீங்க. 1989 வந்த சிந்து பைரவி படம். இயக்குனர் இமயம் பாலச்சந்தர் இயக்கிய இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக இசைக்கடவுள் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த திரைப்படம் இந்த படம். இந்த படத்தில் அனைத்து பாடலுமே யேசுதாஸ் அவர்கள் தான் பாடியிருக்கிறார். இந்த படத்துக்கு இசையமைத்த இளையராஜா அவர்கள் ஒரே நாளில் இசையமைக்கப்பட்ட 5 பாடல்களும் பெரிய லெவலில் ஹிட்டாக்கப்பட்ட பாடல். அப்போது இந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ் நடக்குது. அது நடக்கும்போது அந்த ஆடியோ ரிலீஸில் வந்தவங்க எல்லாருமே இளையராஜாவுடைய பாடல் வரிகளை பற்றி ரொம்ப உயர்வாக மிரட்டிட்டார், அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிட்டாங்க. இதை ஏற்றுக்கொள்ள முடியாத பாலச்சந்தர் அவர்கள் மேடையில் ஏறி யார் இந்த இளையராஜா அப்படின்ற ஒரு வார்த்தையை முன்மொழிந்துட்டார். இந்த இளையராஜாவை வச்சு நான் இது வரைக்கும் படமே பண்ணல, இப்போ தான் பண்ணிடுறேன். இந்த இளையராஜாலாம் என்னால் படமே எடுக்க முடியாதா? இந்த இளையராஜா பற்றி இவ்வளோ பேர் பேசுகிறீங்க. நான் இதுக்கு முன்னாடி எத்தனை மியூசிக் டேரக்டரோட ஹிட்டு படம் கொடுத்துக்கிறேன், எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்னு அப்படியெல்லாம் பேசிட்டார். பேசி முடித்த உடனே ராஜாவுக்கு எப்பயுமே நீ யாரானா இரு, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் இப்படி தான் அப்படின்ற எண்ணம் படைத்தவர். அதுக்கு பேர் தான் ராஜா. அவர் எந்த சிப்பாய்களுக்கும் எந்த மந்திரிக்கும் தலை வணங்காத ஒரு ராஜா அவர்கள். அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா மேடையில் ஏறுறாரு. ஏறின உடனேயும் எதுக்கு அப்போ இந்த இளையராஜா கிட்ட வந்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பித்தோடனேயுமே ஒன்றுமே மறுப்பு தெரிவிக்க முடியல. இளையராஜாவால் ஏற்றுக்கொள்ள முடியல. இவ்வளோ கடின உழைச்சி நல்ல ஒரு தன்மையான பாடலை போட்டு வெற்றி நடை போடுகின்ற இந்த நேரத்தில் நம்மளை ஒரு முட்டாளாக பார்க்குறாங்கன்ற எண்ணத்தை அவரால் ஏற்றுக்க முடியல. உயர் திரு பாலச்சந்தர் அவர்கள் இந்த இடத்துல இளையராஜா ஒரு அருமையான பாடல் கொண்டு இந்த படத்தை இசை இயக்கியிருக்கிறார். அவருடைய இசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ பேர் இளையராஜா பற்றி புகழ்ந்து பேசும்போது நான் என்ன அவருக்குன்னா வெறுப்பான ஆளா? இளையராஜா போல் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் நான் இனி காலங்கள் பார்ப்பது பெரிய அரிதான விஷயமாக இருக்கின்றது. நல்ல இசையமைப்பாளர்னு ஒரு வார்த்தையை மெச்ச பேசி போயிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு ஈகோவில் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யார் இந்த இளையராஜா? இதில் ஒரு ஜாதி வன்மமும் இருக்குது. என்னதான் அவர் பெருசாக பேசினாலும், ஜாதி இல்லைன்னு படம் எடுத்தாலும் ஜாதி வன்மம் இதில் இருக்குது. ஜாதி வன்மத்தை மையப்படுத்தியே நடந்த ஒரு இசைக்காக இருக்கும்போது இளையராஜா எதிர்த்து பேசிட்டார்னு சொல்லி ஒரு பெல்ட் வட்டம் கூடுது. என்னான்னு கூடுதுன்னா, இனி இளையராஜா வச்சு நம்ம இசையமைக்கக்கூடாது, நம்ம புதுசாக ஒரு மியூசிக் டேரக்டரை உருவாக்கணும் அப்படின்னு உருவாக்கும் போது தான் ஆர்லிஸ் விளம்பரத்துக்கு என்ட்ரி கொடுத்த திலீப் என்கின்ற ஏஆர் மியூசிக் டைரக்டர் உள்ளே வரார். அப்படி வரும்போது அவரை வச்சு தான் முதல் திரைப்படம் அப்படியே நம்மளுடைய மணிரத்னம் அவர்களை இயக்குறாரு. அவர் ரொம்ப ஹிட் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இளையராஜா மட்டம் தட்டுன்னு பார்க்குறாங்க. இளையராஜா அந்த நேரத்தில் யாருக்கு பாட்டு சாங்கு போட்டாரோ எல்லாம் மணி ஹிட்டு. அதாவது ஒட்டுமொத்த இசை அப்படியே வடிவமைச்சு ஒரே ஒரு பாடலை இறக்கக்கூடிய தகுதி படைத்தவராக இருந்தார். ஏஆர் மகான் எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் அவர் ஒரு ரூட்டில் போயிட்டார், இவர் ஒரு ரூட்டில். இனி வரை தமிழ் எப்படி இளமையாக புதுமையாக என்றும் என்றும் புது புது வார்த்தைகளை கொடுக்கின்ற தகுதி படைத்த தமிழாக இருக்கின்றதோ அதுபோல் இளையராஜா எப்போதும் எந்த நாளிலும் புதுமையான இசைகளை போடக்கூடிய தகுதி படைத்தவர் ஒரு இளையராஜா. இளையராஜா மிஞ்சுவதற்கு இங்கே யாரும் இல்லை என்பதை இளையராஜாவுக்கு நிகர் என்பது தான் சொல்ல வேண்டும். அவருடைய வாரிசுதாரர் கூட வரலாம், ஆனால் அவருடைய கால் தூசிக்கு இணங்க மாட்டாங்க வாரிசுதாரர்கள். அவ்வளோ பெரிய மெத்த இசையமைப்பாளர் வாழும் இந்த காலத்தில் நாம் இருப்பதை பெருமையாக நினைக்க வேண்டும். அவர் என்ன ஜாதி என்பதை விட எப்படிப்பட்ட சாதனை படைத்தார் என்பதை புகழ்ந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி தான் இளையராஜாவை அடித்து ஏஆர் ரஹ்மான் வந்ததோ, தேவா வந்ததோ, இப்படி ஒரு காலகட்டம் உருவாக்கப்பட்டது. ஒரு படத்தில் நடந்தது. சிந்து பைரவி ஏற்படப்பட்ட தாக்கம் தான் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் கொண்டு வந்து அந்த நேரத்தில் தேவா ஒரு பக்கம், ஏஆர் ரஹ்மான் பக்கம், இளையராஜா ஒரு பக்கம். ஆனால் இளையராஜா அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது.